இன்னைக்கு என்னோட வெட்டிங் டே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர். தேங்க்ஸ். மத்த எல்லா நாட்களையும் விட ஒரு கணவன் மனைவிக்கு முக்கியமான நாள் திருமண நாள் தான். மனசுக்குள்ள எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறேன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு உங்க மனைவிக்கு ஒரு ஃபோன் பண்ணி உங்க விஷயத்தை சொல்லுங்க. ஒருவேளை இந்த வெட்டிங் டேல உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் இல்லையா? ப்ளீஸ் டாக்டர், ஃபோன் பண்ணுங்க. இல்ல கவிதா, நான் ஃபோன் பண்றதுனால அவ மனசு மாற மாட்டா. நான் ஃபோன் பண்றதுனால என் மேல இருக்கிற வெறுப்பு தான் இன்னும் அதிகமாகும். உங்க நிலைமை நினைச்சா வேதனையா இருக்கு டாக்டர். எனக்கு இது பழகிருச்சு கவிதா. நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க இருந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம விதின்னு இருந்துடலாம். ஆனா நேசிக்கிறவங்கள பார்க்காம பேசாம பிரிஞ்சு வாழ்றது இருக்கே, அது மரணத்தை விட வேதனையானது. நான் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கவிதா. யார் மேல எதுக்காகவோ அளவுக்கு அதிகமா பாசம் வைக்க கூடாது. ஓகே டாக்டர், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. Then it will be all right. Sure. உண்மையை சொல்லு சாரதி. என்கிட்ட கொடுத்த அதே போட்டோவை இன்னொரு காப்பி எடுத்து பூஜாவுக்கு அனுப்புனது நீ தானே? மச்சான், நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டு உங்களுக்கே துரோகம் நினைக்கிறவன் சாரதி. எனக்கும் தொழில் தர்மம்லாம் உண்டு, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அப்ப என்ன, பணத்தை காசுப்பட்டு நீ இந்த மாதிரி காரியம் பண்ணிருக்கியா? உண்மையை சொல்லுடா, என் மகனோட வாழ்க்கை பிரச்சனை இது. ஐயா, உங்க உப்ப தின்னு வளர்ந்த உடம்பியா இது? உங்களுக்கு நான் துரோகம் நினைப்பனா? நான் தான் இந்த தப்பை செஞ்சேன் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன அருவாள் எடுத்து ஒரே வெட்டு விட்டுக்கியா? எட்ரா அருவாள். ஐயா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். என்னடா நீ பண்ணியா இல்லையான்னு கேட்டத தவிர நீ தான் பண்ணன்னு சொன்னா வைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு. நீயும் இல்லைங்கிற, இவனும் இல்லைங்கிறான். வேற யார் தான் செஞ்சிருப்பானுங்க? இப்படி இருக்கலாம் மச்சான். எனக்கு போட்டோ அனுப்பி வச்சான்ல, அவனே இன்னொரு காப்பியை பூஜாக்கு அனுப்பி வச்சிருந்தா. சரி சரி, அது வரைக்கும் இந்த விஷயத்தை என் சம்சாரத்துக்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். ஏய், அதான் வாய் திறந்து சொல்லிட்டான்ல, நீ என்ன உம்முன்னு இருக்க? எது? ஓ, அந்த போட்டோ மேட்ரா? அட, நான் அதை எப்போ மறந்துட்டேங்க. நீங்க கவலைப்படாம போங்க. ஏய், நான் மேல் வெட்டு வெட்டினா நீ கீழ் வெட்டு வெட்டுறியா? உன்னை வச்சுக்கிறேன். என்னது, இவரு என்ன வச்சுக்கிறேன்னு சொல்றாரு? ஊர்ல இருக்கோம் தப்பா நினைக்க மாட்டான். சரி, ஊருனா ஆயிரம் நினைக்கத்தான் செய்யும். வினோத், ஷூ அங்கேயே கேட்டி போடாம ரேக்ல வை. நாகலட்சுமி, காஃபி கொண்டாமா. என்ன வினோத், என்ன சைலண்டா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? தாத்தா கூட வரும்போது கலகலான்னு பேசிட்டே வருவ. என்ன அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க? அம்மா எங்க? அம்மா மாடியில இருக்கா. சரி, நீ கை கால் கழுவிட்டு வா, டிஃபன் கொடுக்குறேன். சரி. மம்மி, மம்மி. இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வரியா வினோத்? ஆமா. சரி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. மம்மி, இங்க வாயே. என்ன? வாயே சொல்றேன். என்னன்னு சொல்லு. வா. உட்காரு. என்னன்னு சொல்லு. உட்காரு. மம்மி, இன்னைக்கு லாஸ்ட் பீரியட் மாரல் சயின்ஸ். சரி. மம்மி, நீ என்ன திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, நான் ஒன்னு கேட்க போறேன். சொல்லு.
ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தைய விட வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு எங்க மிஸ் சொன்னாங்க. அது உண்மையாமா? உண்மைதான். தன்னுடைய குழந்தைக்காக அம்மா எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் உண்மையாமா? உண்மைதான்டா. அப்போ நீ எனக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பீல்ல? ஆமா ஆமா. இப்ப இதெல்லாம் எதுக்காக கேக்குற? அம்மா சொல்லு. நீ என் மேல கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன். சொல்லு. நீ எனக்காக உன் கோவத்தை விட்டுட்டு டாடி கூட பேசணும். என்னம்மா கோச்சுக்கிட்டியா? இல்ல. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருந்தா தானம்மா சந்தோஷம். டாடி கூட பேசுமா. டாடி இல்லாம இந்த வீடே நல்லா இல்லம்மா. ப்ளீஸ்மா பேசுமா. அம்மா எனக்காக பேசுமா. ப்ளீஸ்மா ஒரே ஒரு தடவை பேசுமா. அம்மா பேசுமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா பேசுமா. சரி பேசு. எஸ். இந்தாமா. என்னாச்சு மம்மி? இருடா, ரிங் போகுது. டாக்டர், நான் வேணா அட்டெண்ட் பண்ணட்டா? யா ஷியோர். இட்ஸ் நார்மல். ஹலோ ஹலோ. டாக்டர் சிவா இருக்காரா? நீங்க யாரு? நான் ஒரு ஒய்ஃப் பார்வதி பேசுறேன். நீங்க யாரு? நான் உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற டாக்டர். சாரிங்க, அவருக்கு உங்க கூட பேச இஷ்டம் இல்லையா? அதான் என்கிட்ட ஃபோன் கொடுத்து சொல்ல சொன்னாரு. நானும் அவர்கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. என் மேல கோவப்படுறாரு மேடம். என்னாச்சுமா? அப்பா பேசலையா? என்னாச்சுமா சொல்லுமா. ஏன் அழற? பாரு அம்மா பாரு என்னாச்சு? பார்வதி என்னாச்சுமா? என்னமாச்சு? என்னமா ஆச்சான்? இந்த வீட்டுக்குன்னு ஒரு மருமகன் வந்து வாச்சானே, எல்லாம் அவனாலதான். என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னைக்குதான் ஒரு விடிவு காலம் கிடைக்குமோ தெரியல. பார்வதி, என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. பக்கத்துல இருக்கிற கடைக்கு போனா கூட அப்பாவை கூட்டிட்டு போவ. இன்னைக்கு என்ன தனியா? இன்னைக்கு தனியா போகணும்னு தோணுச்சு. அதான் மனசுல பாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடவுள்கிட்ட இறக்கி வச்சுட்டு வரலான்னு இருக்கேன். சரி, பாத்து போயிட்டு வாமா. வரேம்மா. ம். மைதிலி, மைதிலி. மம்மி, வாங்க வாங்க வாங்க. இப்ப வர என் ஆத்துக்கு வரணும்னு தோணுச்சே. வாங்க உட்காருங்கோ. இருங்கோ, நான் போய் ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ உட்காரு. உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். என்ன மாமி, சொல்லுங்க. பார்வதிய ஒரே பொண்ணுங்கிறதுனால ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அவளுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து
அழுது நான் பார்த்ததே இல்ல. ஆனா இப்போ அழுகி அவளோட வாழ்க்கையாயி போச்சு. உங்க அதங்கம் நேக்கு புரியுது மாமி, ஆனா அவளுக்கு புரியலையே. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சில பேர் சொல்லுவா, ஆனா உங்க பொண்ணு ஒரு படி வசதியா போய் தான் பிடிச்ச முயலுக்கு 2 காலுங்கறா. என்னதான் இருந்தாலும் ஒரு அர்பன் கேர்ள் இவ்ளோ பிடிவாதமா இருக்க கூடாது மாமி. நானும் என் வீட்டுக்காரும் தினமும் அவளை பத்தி கவலைப்படாத நாளே இல்ல. அவ மனசுக்குள்ள அழறதும், வெளியில சொல்ல முடியாம துடிக்கிறதும், சரியா சாப்பிட முடியாம இருக்கிறதையும் எங்க 2 பேரால பாத்துக்கிட்டு இருக்க முடியலம்மா. மாமி, அவ படுற கஷ்டத்தை பார்த்து சிவாவை டைவர்ஸ் பண்ணிருன்னு நானும் எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. அவ என்னவோ சிவாவை பத்தி மனசுல பெரிய கோட்டை கட்டி வச்சுட்டு இருக்கா. பொம்மநாட்டிகள் புருஷால பத்தி கோட்டை கட்டுறது ஒண்ணு தப்பே இல்ல. ஆனா அவ கட்டுற கோட்டை கருங்கல் கோட்டையா இருக்கப்படாது. அப்படி இருந்தா இடிக்கிறது கஷ்டம். அதுவே மண் கோட்டையா இருந்ததுன்னா நினைச்சப்ப இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். உனக்கு உலகம் தெரியுது, ஆனா பார்வதி இன்னும் கிணத்து தவளையாவே இருக்காளே. மைத்திலி, நீ மனசு வச்சா போதும், பார்வதிக்கு விடிவு காலம் வந்துரும். மாமி, என்னால விடிவு காலம் வரதா இருந்தா என்னை விட சந்தோஷப்படுறவா இந்த லோகத்துல இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? நீ அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும். மாமி, நான் ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜா அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கிறதுக்கு? இல்ல, நீ நினைச்சா முடியும்னு சொல்ல வந்த. அது எப்படி முடியும்? நீ சிவா ஹாஸ்பிட்டல் போ, சிவாவை தனியா கூப்பிட்டு பேசு, பார்வதி படுற வேதனைய எடுத்து சொல்லு. பார்வதி நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நீ பார்வதி டைவர்ஸ் பண்றதுதான் சொல்லு. அதுக்கு அவன் கண்டிப்பா சம்மதிப்பான். மாமி, மேட்ரை என்னன்னு சொல்லிட்டீங்களோ? நோ, கவலையை விடுங்கோ. இந்த மைத்திலி லேஸ்ல ஒரு காரியத்தை கையில எடுக்க மாட்டா. அப்படி எடுத்துட்டான்னு வைங்கோ, சக்சஸ் பண்ணவ விடவே மாட்டா. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனை கப்பல்ஸ் பிரிச்சிருக்கேன். எப்படியோமா, உன்கிட்ட இந்த காரியத்தை ஒப்படைக்கிறேன். இத நீ நல்லபடியா முடிச்சு கொடுத்தினா நாள் முழுக்க உன்னை கையெடுத்து கும்பிடுவேன். என்ன மாமி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிண்டு? இந்த மைத்திரிக்கு உங்க இதயத்துல ஒரு சின்ன இடம் கொடுங்க, அது போதும். சரி, நான் போயிட்டு வரேம்மா. எண்ணிவா, டாக்டர் சிவா இருக்காரா? இல்ல மேடம், அவர் வெளியே போயிருக்காரு. எப்போ வருவார் தெரியல, எதுவும் சொல்லிட்டு போல. அப்படியா? சரி, அப்ப யார கேட்டா அவரோட ப்ரோக்ராம் தெரியும்? மேடம், நீங்க பேஷண்டா? என்னது பேஷண்டா? ஏண்டிவா, நோக்கு என்ன பார்த்தா பேஷண்ட் மாதிரி தெரியறதா? செத்த வளவளன்னு பேசுவேன், அத பார்த்து பேஷண்ட் நீங்களே முடிவு பண்ணிடுறதா? விட்டு அட்மிட் பண்ணி கையும் காலையும் சதி பண்ணிட்டு போல இருக்கே. நான் யார் தெரியுமா? மிஸ்ஸஸ் மைதிலி, மைதிலி சந்துரு, டாக்டர் சிவாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓ சாரி மேடம். உள்ள டாக்டர் கவிதா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா டாக்டர் சிவா சார் எப்போ வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இத முதல்ல சொல்லிருக்கலாமோ? ஐயோ, உயிர் போயிடுது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் மிஸ்ஸஸ் மைதிலி, மைதிலி சந்துரு, டாக்டர் சிவாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். உள்ள வரலாமோ? வாங்க. உட்காரலாமா? உட்காருங்க. டாக்டர் சிவாவை பார்த்து பர்சனலா ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆனா அவர் இல்ல. எப்போ வருவார்? அவரு நாளைக்கு தானே வருவாரு. நாளைக்கா? அச்சச்சோ, என்னண்டா 5 நிமிஷம் ரகசியம் தாங்கறதே பெரிய விஷயம். நாளைக்கு வரைக்குமா? அது வரைக்கும் தாங்காதே. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்களேன். நாளைக்கு சிவா வந்தோன்னே நான் மெசேஜை பாஸ் பண்ணிடுறேன். இல்ல, இது ரொம்ப ரொம்ப பர்சனல் மேட்டர். கவலையே படாதீங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்ப நீங்க டாக்டர் இல்லையா? டாக்டர் தான், ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன் டாக்டர், உங்களை நம்பலாமோ இல்லையோ? நிச்சயமா நம்பலாம். அப்ப சொல்லிடுறேன். டாக்டர் சிவாவோட வைஃப் இருக்காளே பார்வதி, அவ எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவ. ஏதா இருந்தாலும் என்னென்ன ஓப்பனா சொல்லிடுவோம். இப்ப கூட அவ சொல்லி அனுப்பின செய்திய டாக்டர் சிவா கிட்ட சொல்லதான் வந்து. என்னடா, ஒரு வைஃப் தன் ஆம்படையா கிட்ட டைரக்டா சொல்லாம இன்னொரு ஆள் மூலியமா சொல்லி அனுப்பிச்சிருக்காளேன்னு பாக்குறீங்களா? சத்த வாங்கோ. அவ 2 பேரும் பிரிஞ்சு வாழறா. அது எனக்கு தெரியுமே. தெரியுமா? இந்த மாதிரி விஷயம் பட்டுன்னு வெளில வந்துருமே. இந்த பாருங்கோ, எப்ப ஆம்படையானுக்கும் பொம்மநாட்டிக்கும் ஒத்து வரலையோ அப்பவே அறுத்துட்டு போறதுன்னு 2 பேருக்கும் நல்லது. அதை விட்டுட்டு எதுக்கு குடும்பத்துல கூச்சல் அழுக குழப்பம் எல்லாம்?
என் ஃப்ரெண்ட் பாரு இருக்காளே, அதான் உங்க டாக்டர் சிவாவோட பொண்டாட்டி. அவளுக்கு இருந்திருந்து இப்பதான் ஞானமே பிறந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது அவ சிவாவை டைவர்ஸ் பண்றதா தீர்மானிச்சுட்டா. அத நேரடியா சொல்ல தயங்கிண்டு என்ன தூது விட்டுருக்கா. அவங்க டைவர்ஸ் பண்றதுன்னு முடிவே பண்ணிட்டாங்களா? அவ முடிவு பண்ணிட்டு என்கிட்ட சொன்னதாலதான் நானும் மெனக்கட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இல்லன்னா நேக்கென்ன இது மட்டுமா பிரச்சனை? லேடிஸ் கிளப், சோஷியல் ஒர்க், இப்படி எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமோ? மிஸ்ஸஸ் மைதிலி, நீங்க கவலையே பட வேணாம். நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் டாக்டர் சிவா கிட்ட அப்படியே சொல்லிடுறேன். ஓகேவா? அப்பாடா, நேக்கு இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. மறக்காம சொல்லிடுங்கோ. நான் வரேன். போயிட்டு வாங்க. சோ சிவா, என் வேலை இவ்வளவு சீக்கிரமா முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. கம் இன் சார். கவிதா, அந்த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸோட ஆர்டர் காப்பி. கவிதா, என்னாச்சு கவிதா? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. எனி ப்ராப்ளம்? நத்திங் டாக்டர். இல்ல கவிதா, யூ நாட் ஆல் ரைட். ப்ளீஸ் என்னாச்சு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் விட்டுருங்க. ஓகே கவிதா, ரொம்ப பர்சனல் மேட்டர்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம். நான் உங்களை கம்பல் பண்ணல. தேங்க்யூ டாக்டர். நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏதாவது, ஐ மீன் நம்ம ஸ்டாஃப்ஸ் யாராவது தப்பா பேசுனாங்களா? கவிதா, ஆக்சுவலி நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீங்க வீட்டுக்கு போகணும்னு ஃபீல் பண்ணா ப்ளீஸ் கிளம்புங்க. டாக்டர், உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்களாமே மைத்திலின்னு ஒரு மேடம், அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்திருந்தாங்க. அப்படியா? அவங்க எனக்காக வெயிட் பண்றாங்களா? நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லி நான் வெயிட் பண்ண சொன்னேன். ஆனா அவங்க உங்களை பார்க்க இஷ்டப்படல. சொல்ல போனா அவங்க என்ன பார்க்க தான் வந்திருந்தாங்க. உங்களையா? உங்களை எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன தெரியுமா? What nonsense is this? அவங்க வார்த்தைகள்ல சொல்லணும்னா அங்க எல்லாருமே காரி துப்புறாங்களா. என்ன சொல்றீங்க கவிதா? ப்ளீஸ் கவிதா, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. முடியாது டாக்டர், அவ்வளவு தரக்குறைவா என்னால பேச முடியாது. மைதிலி அப்படி பேசினாங்க? ஆமா டாக்டர், சொல்றதுக்கே நாக்கு கூசுது. எனக்கும் உங்க வேண்டாம், விட்டுருங்க டாக்டர் ப்ளீஸ். ப்ளீஸ் கவிதா, டெல் மீ வாட் ஹேப்பன்ட். எனக்கும் உங்களுக்கும் தகாத உறவு ஏதோ இருக்கோ. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே